வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆப்பிள் வச்சிருக்கோம். ஆப்பிள் ஆக்சுவலாக தோலில் சீவிட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ தோலை கட் பண்ணிட்டு தான் சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம். இது வந்து தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு ஊற வச்சு வேக வச்சு தாளிச்சிருக்கோம். ப்ளஸ் இது வந்து பீக்கங்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நீங்கள் மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தோசை சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி இதை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ஸோ நேற்றோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும். நேற்று வந்து உங்களோட உணவு வந்து நிறைய பேர் தெரிஞ்சாலும் வந்து சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணுறதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த ரெகுலர் உணவு முறைக்கு பழகிட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இந்த உணவு முறை இல்லைன்னா சிரமப்படுறோமோ அதேமாதிரி அவங்க வந்து இட்லி தோசைக்கு பழகிட்டாங்க. ஸோ அந்த இட்லி தோசையிலேருந்து பழகிறதுலேருந்து மாறி வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே அவங்களால எடுத்துக்க முடியல. ஸோ இதுலேருந்து இந்த மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்டதில்லை, உங்களோட அடுத்த தலைமுறை